ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நான் எனக்கு ஒரு அசைன்மென்ட் குடுத்தா அத எப்படி பண்ணுவேன்ற விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூசுவலா நமக்கு அசைன்மென்ட்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாபிக் குடுப்பாங்க. எப்போ சப்மிட் பண்ணணும்னு குடுப்பாங்க. அந்த அசைன்மென்ட்ல என்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. இந்த 3மே ஸ்கூல்லயோ சரி, காலேஜ்லயோ சரி ரொம்ப காமனா இருக்கும். ஸோ எனக்கு குடுத்த டாபிக் வச்சு நான் நெறைய ஸ்லைட் ஷேர் பார்ப்பேன். அதுக்கப்புறம் லைக் கூகுள்ல இருந்து கொஞ்சம் எடுப்பேன். ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா, அந்த ஆர்டிகல்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் பார்த்து ஒண்ணு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிப்பேன். அப்படி இல்லன்னா, அது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட நோட்ஸ்ல சேவ் பண்ணிட்டே வருவேன். அதுக்கேத்த மாதிரி ஆர்டர் லாஸ்ட்டா மாத்தி கட் காப்பி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எழுதும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். எழுத ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த டைம்ல பார்த்து எழுதும்போது நெறைய டைம் வேஸ்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ற வேலை, ஆன்லைன்ல சர்ச் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் ஃப்ரீ டைம்ல, லஞ்ச்ல இந்த மாதிரி டைம்ல நான் பண்ணிடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஈஸியா எழுதிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நான் பண்றது. செகண்ட் நம்ம என்ன அசைன்மென்ட் பண்ணாலுமே அத கிரியேட்டிவா கொஞ்சம் பிரசன்ட் பண்ணி காமிக்கும்போது மொத்தவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற இமேஜஸ பிக் பண்ணி லெஃப்ட் சைட்ல பேஸ்ட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அசைன்மென்ட் ரைட் சைடு தான் எழுதுவோம். லெஃப்ட் சைடு பிளாங்கா விட்டுருவோம். ஒன் சைடு தான் எழுதுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லெஃப்ட் சைட நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற இமேஜஸா தேடி டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு பிரைஸ் ஒரு விஷயம் இல்ல, கிரியேட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னா நீங்க கலர் பிரிண்ட் அவுட் போலாம். இல்ல ஓகேவா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போலாம். இது அப் டு யூ. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இது படிக்க யூஸ் ஆகுற மாதிரி தான் நோட்ஸ் எடுப்பேன். ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே படிக்கிறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான டாபிக் தான் அசைன்மென்ட் குடுப்பாங்க. ஸோ இந்த அசைன்மென்ட்ட சைன் பண்ணிட்டு மார்க்லாம் என்ட்ரி பண்ணக்கப்புறம் எங்ககிட்டயே குடுத்துருவாங்க. அத நம்ம வச்சு படிச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் ரெடி பண்ணுவேன். இப்போ நான் சிலது இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணியிருப்பேன். அதுலருந்தெல்லாம் எடுத்து ஆட் பண்றேன். ஸோ இப்படிதான் நான் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. பட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் சொல்றது வச்சு நீங்க இத பார்க்குறப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்பீட் அதிகமாக தான் இது பண்ணி காமிச்சிருக்கேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட்டு வேணுன்ற கண்டென்ட்டை சோர்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான இமேஜ் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் இதில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதை ரீட் பண்ணி பார்த்து இவ்வளோ இருந்தால் போதும், இது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கட் காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் எழுதுறப்போ. மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு டாபிக் குடுக்கும்போது அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற அனாட்டமியோ, பிசியாலஜியோ ஏதாவது ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அதையும் எழுதலாம். அப்போ உங்களுக்கு மொத்தவங்களோட உங்களுது கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இங்க உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு எவ்வளோ அத குட்டியா சம்மரைஸ் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். சும்மா கூகுள்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து எழுதுறதுக்கும், நீங்க அத படிச்சு பார்த்து புரிஞ்சு கட் ஷார்ட் பண்ணி ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணி எழுதுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். அடுத்து கிரியேட்டிவா பிரசன்ட் பண்றதுக்கு நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, லைன்ஸ் கலர் ஸ்கெட்ச்ல வச்சு ஒரு கலர் போடுவேன். லைக் ரிப்பீட் ஆகாம ஒரு 4, 5 கலரோ இல்ல 10, 15 கலர்ஸோ மாத்தி ஒரு சிம்பிள் லைன் போட்டுப்பேன் எழுதுறப்போ. அண்ட் ஹெட்டிங்ஸ்க்கு கலர் யூஸ் பண்ணுவேன். உள்ள ஜெல் பென்னே வச்சு எழுதிடுவேன். அது பார்க்க அழகா இருக்கும். ரீஃபில் ரொம்ப ஆர்டினரியா இருக்கும். அண்ட் இங்க் ஃபேட் ஆயிடும். ஸோ அப்போ ஜெல் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் நான் எழுதுவேன். ஹெட்டிங்ஸ்க்கு மட்டும் கலர்ஃபுல்லா வச்சுப்பேன். தென் ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கும்போது அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ஏதாவது ஒரு இமேஜ் ட்ராப் பண்றதோ, முடியாத பட்சத்துல பிரிண்ட் எடுத்ததோ ஒன்று எடுத்து இதுலயும் ஸ்டிக் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணலாம் பிடிக்கும். கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு டிசைன் பார்த்து ஃப்ரண்ட் பேஜ்க்கு டிசைன் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லா என்னோட நேம், அசைன்மெண்ட்டோட நேம், அப்புறம் ரோல் நம்பர் இந்த மாதிரி எழுதிப்பேன். இப்போ அசைன்மெண்ட் எழுதுறத பத்தி பார்க்கலாம். எழுதுறப்போ நீங்க நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எழுதினீங்கன்னா மிஸ்டேக்ஸ் எதுவும் ஆகாது. ஸோ நீங்க சாங் கேட்டுட்டே கூட எழுதலாம். இது மெமரைஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி இதை டிஸ்ட்ராக்ஷன் வைக்காம ரீட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி ஃபோன் பார்த்து எழுதுறதை விட உங்ககிட்ட லேப்டாப், டேப் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒரு பிக் ஸ்க்ரீனை சூஸ் பண்ணி அதில் வச்சு எழுதுறது மச் பெட்டர். ஸோ அதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். அண்ட் நிறைய டைம் 80, 90, 20 இந்த 3 மார்க்ஸ் கூட நான் வாங்கியிருக்கேன் அவுட் ஆஃப் 20. மோஸ்ட்லி 16 கீழே போனதில்லை. நான் இப்படி தான் எப்போவுமே ப்ரெசென்ட் பண்ணுவேன்.
ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.